கண்மணியை கட்டி இழுக்கிறார்களே, என் கண்கள் அவிந்து போகவில்லையே. கடவுளே, நீ இருக்கிறாயா? இல்லை, கடவுள் இல்லை. அப்பா, கடவுள் இருந்தால் உண்மையான தெய்வ பக்தியின் சாட்சியாக வேண்டுகிறேன். என் விலங்குகள் தெரிக்கட்டும். இந்த விலங்குகள் நொறுங்கினால் இந்த வீணர்களின் விலா எலும்புகளும் நொறுங்கும். நிதானமாக பேச. மீறினால் இந்த வாழ் உன் வாய் அடக்கும். புலிகள் நடக்கட்டும். குற்றவாளி பார்த்திபா என்றாலையும் விசாரணை முடிவதற்குள் குற்றவாளி என்று முடிவு கட்ட எந்த சட்டம் கூறுகிறது? நல்லது. கொள்ளை, கொலை முதலிய குற்றங்கள் சாட்டப்பட்டவரே, பதில் சொல்லும். ஆதாரம். ஆதாரம் இந்நாட்டு மக்களின் ரத்தம் வழியும் கண்கள், கொஞ்சிடும் குழந்தைகளின் கிழிந்த ஹிருதயங்கள், கற்பு கரசிகளின் எரிந்த வயர்கள், இவையெல்லாம் உன் லீலா வினோதங்களுக்கு ஆதாரங்கள். ஆமா, அக்கிரமங்களை அடுக்கி காட்டுவது அழகாயிருக்கிறது. ஆனால் அவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருப்பதற்கு சாட்சி. தளபதி உண்மை கையும் களவுமாக பிடித்ததாக சொல்கிறார். தளபதி என்ன அரிச்சந்திரன் தம்பியா? அவர் சொன்னதை அப்படியே நம்புவதற்கு, அரசனுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு கையால் ஆகாமல் நிரபராதியான என்னை பிடித்து கள்வன் என்று காட்டினான். தலையிலே மூளை என்று ஒன்றில்லாத அரசன் அதை நம்பினான். நெஞ்சிலே இரக்கமில்லாத நீர் இதற்கு நியாயம் கூற வந்திருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் அநியாயக்காரர்கள், பொய்யர்கள், புழுவர்கள், புல்லர்கள், கொள்ளையடித்து விட்டு இல்லை என்பவர்கள், கொலை செய்துவிட்டு மறைப்பவர்கள். ஆம், கொலை செய்தேன், கொள்ளையடித்தேன், குழந்தைகளின் ரத்தத்தை பிடித்து குடித்தேன், உயிர்மொழி பெண்களின் பருவத்தை கொத்தி சாப்பிட்டேன், கோர தாண்டவம் ஆடினேன். கொடுமை, 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 அதுதான் என்னுடைய ஆனந்த கீதம். பார்த்திபா, இப்படியெல்லாம் நான் செய்ததாக தளபதி கனவு கண்டிருக்கிறார். இந்த கண்மூடி ராஜா அதை நம்புகிறார். பார்த்திபா, அளவுக்கு மீறுகிறாய். அரசரின் பொறுமையை சோதிக்கிறாய். இல்லை, உங்கள் அரசரின் புத்திசாலித்தனத்தை எடை போடுகிறேன். அரசே, ஆணையிடுங்கள். இவன் தலையை வெட்டி சாய்க்கிறேன். அமைதியாயிரும், அமைதியாயிரும். அடக்க வேண்டாம். ராஜன், தளபதியை விட்டு விடுங்கள். நீங்கள் சொல்லும் நியாயத்தின்படி கேட்கிறேன். இங்கு விசாரணையா தண்டனையா? இரண்டும் தான். அவன் வாய் அடக்காவிட்டால் கிழித்தறியும் உரிமை எனக்கு உண்டு. உண்டு, உண்டு. இந்த நாட்டை ஆள கூட உனக்கு உரிமை உண்டு. அமைச்சரே, நீதிபதி ஸ்தானத்தில் வீட்டிருக்கும் நீர் தெய்வத்துக்கு பயப்படுவது உண்மையானால், சத்தியசீலர் என்பது உண்மையானால், நான் எதிர்வழக்காடுகிறேன். என் கேள்விகளுக்கு பதில் வேண்டும். அதெல்லாம் ஒரு பதிலும் கிடையாது. என்ன அமைச்சரே, திருப்பி கூறும். வழக்கை கவனித்து ஆராய்ந்ததில் பார்த்திபன் குற்றவாளி என்பது நிச்சயமாகிறது. கடவுள் மேல் பாரத்தை போட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். இன்று சூரியாஸ்தமனத்துக்குள் இவன் தூக்கி தொங்க வேண்டும். தூக்கி தொங்க வேண்டும். நீதி ஒழிந்தது, நேர்மை அடைந்தது. எதன் பேர் நீதி? நீதியா? துர்காதேவி, நீ சொல். பிடியுங்கள் சாபம். அரசன் என்ற பெயரில் நடக்கும் அக்கிரமம் அழியட்டும். நீதி என்ற பெயரில் நடக்கும் நயவஞ்சகம் நாசமாகட்டும். இந்த நாடே ஒழியட்டும். ஒழியட்டும் மன்னன், ஒழியட்டும் அவன் இருமாப்பு. தளபதியின் தலை உருளட்டும், மந்திரி மாறட்டும். ஏ பிரளயமே, வா வா, ஓ பராசக்தி காளி. நன்றாக நடிக்கிறார். நடிப்பல்ல. நாளை சூரிய அஸ்தமனம், இந்த நாட்டின் சுதந்திர அஸ்தமனம், சுகமூக அஸ்தமனம், ராஜரீக அஸ்தமனம், 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 எல்லாம் அஸ்தமனம். தேவி, உன்மேல் பாரத்தை போட்டுத்தான் தண்டனை விதித்திருக்கிறேன். சரியோ தவறோ என்னை மன்னித்து விடமா. அபச்சாரம், அபச்சாரம். தாயே, பார்வதி, பரமேஸ்வரி, இது என்னமா கோலம்? நான் நீதி தவறி விட்டேனா? ஆம், நீதி மறந்தாய். ஒரு நிரபராதியை தண்டித்து விட்டாய். பார்த்திபன் குற்றமற்றவன். அப்படியா? என்னை மன்னித்து விடு மகாராஜா. நான் நீதி தவறி விட்டேன். இதை ஜீவராக இடம் கொடு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என்ன? பராசக்தியின் திருவாக்கு. பார்த்திபன் நிரபராதியா? ஐயோ, அவரை விடுவிக்க வேண்டுமே. பொறுப்புகள் சீக்கிரம். எனக்கு அப்போதே தெரியும். பார்த்திபா, பார்த்திபா, அந்த பாவிகள் உன் வாழ்வை இன்றோடு முடித்து விட்டார்கள். பரம்பரை பரம்பரையாக ராஜகௌரவம் பெற்றிருந்த நம் குடும்பத்தையே காணாத கொடுமையை எடுத்து விட்டார்கள். மரண தண்டனை என் மகனுக்கு. மரண தண்டனை? மாபெரும் வீரனை உணர முடியாத மாட்டையர்கள். நீ ஈசத் பூச்சி, அதன் சிறகை போன்றது உன் வீரம். ஏன் பறக்கிறாய்? அரண்மனை நாயை, அடக்கற வாயை. நடக்கட்டும்.
ஏதாவது கடைசி கோரிக்கை? கோரிக்கை, இந்த நாடு ஒழியட்டும். நிறுத்துங்கள் 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 நிறுத்துங்கள். அரசே, இதெல்லாம் பேசாதீர். நிரபராதியான பார்த்திபனை குற்றவாளி ஆக்கினீர். இந்த நாட்டின் தர்மத்தை அழிக்க பார்த்தீர். நல்ல வேளை, இந்த கடைசி சமயத்திலாவது நல்ல புத்தி கொடுத்தாரே கடவுள் உங்களுக்கு. பார்த்திபா, வீரமோகன், உமது விபரீத விளையாட்டால் தேவி ரத்த கண்ணீர் வடித்தாள். ஆமா, தேவி உண்மையை சொல்லாவிட்டால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? நல்ல நாடகம். அரசே, ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. தேவியாவது பேசவாவது. அதெல்லாம் எனக்கு தெரியும். வாய மூடும். தேவி நிச்சயம் பேசியிருப்பார் பேசியிருப்பார் பேசியிருப்பார். வீரமோகன், என் குல விளக்கையே அணைக்க பார்த்தாய் அல்லவா? என் பெருமைக்கு இழுக்கு, என் பதவிக்கு இழுக்கு, என் கௌரவத்துக்கு இழுக்கு. அரசே, தளபதி சும்மா விட முடியாது. உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. இல்லை, அவரை மன்னித்து விடுங்கள். முடியவே முடியாது. சட்டப்படி தளபதி ஈரத்தை குற்றவாளி. என் மகனை கொல்ல சதி செய்தது ஒரு குற்றம். எனக்கு மான நஷ்டம் உண்டு பண்ணியது ஒரு குற்றம். மன்னிக்க முடியாத 2 குற்றங்கள். இவனுக்கு மரண தண்டனை அளித்தால்தான் என் மனம் சாந்தி அடையும். அரசே, தளபதி நாட்டுக்காக செய்த நல்ல பணிகளையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் அவருக்கு நல்ல தண்டனை அளிப்பதை விட தேசப்பிரஷ்டம் செய்வதே போதுமானது. ஆமா, அதுவும் சரிதான். வீரமோகன், உம்மீது இரக்கம் காட்டி உம்மை தேசப்பிரஷ்டம் செய்திருக்கிறேன். இரக்கம்? கடிக்க வந்த கட்டு விரியனுக்கு இரக்கம்? அரசே, பார்த்திபன் உமது மகனாயிருந்தால் கொண்டு போங்க இவனை. சீக்கிரமா, நானும் வருவேன். பல்விடுங்கப்பட்ட கொடும்பாம்பு, கூண்டு பறவை, ஈசப்பூச்சி, எங்கேடா அந்த வர்ணனை எல்லாம்? கொண்டு போங்கள் இவனை. பார்த்திபா, உன் விஷயத்தில் நான் நீதி தவறியதை ஈடு செய்வதற்காக என் மகள் அமுதவல்லியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் சம்மந்தி என்று சொல்லுங்கள். நல்ல ஏற்பாடு. உண்மையாகவே இது நல்ல ஏற்பாடு. பார்த்திபா, நானும் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். பாரம்தான் இன்று முதல் இந்நாட்டின் தளபதி. தளபதி 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 பார்த்திபர், தளபதி பார்த்திபர், தளபதி பார்த்திபர். அம்மா அம்மா, செய்தி தெரியுமா? பார்த்திபனை விடுதலை செய்து விட்டார்கள். நல்ல வேளை, கண்ணீர் குளமாய் இருந்தாள் அமுதவல்லி. களிப்பில் பாடும் வானம்பாடியாகி விடுவாள் இப்போது. வீரமோகனை கூட நாடு கடத்தி விட்டார்கள். வீரமோகன், நெருப்போடு போர் தொடுத்த விட்டில் பூச்சியே, பாக்கி இருக்கும் பரிசையும் வாங்கி கொண்டு போ. சீக்கிரமா, ஏன் இருக்கிறாய்? நடக்கட்டும். நாட்டை உயிராக மதித்தவனை அடியுங்கள், உதயுங்கள், ரத்தம் தெளிக்கட்டும். என் ஆசை தீயில் அழித்து நொறுக்குங்கள். அடிக்கட்டும், நொறுக்கட்டும். நன்றி கட்டவன் எவனோ அவன் என்னை அடிக்கட்டும். ஈகை இரக்கம் தயவு தாட்சண்யம் எவனுக்கு இல்லையோ அவன் என்னை அடிக்கட்டும். உங்களை இந்த நிலையில காண வேண்டும். எத்தனையோ மனக்கோட்டைகள் இடிந்து விழுந்து மண் மேடுகள் ஆகிவிட்டனவே. வருந்தாதே ஜீவா,
வாழ்வு இன்பப் பெருக்கு மட்டுமல்ல, துன்பம் என்னும் சூறாவளிகள் நிறைந்தது. தூக்கிலே தொங்கியவன் பிழைத்து விட்டான். உன்னோடு இன்பப் பொழுது போக்கலாம் என்று இருமாந்திருந்த நான் இங்கு திக்கற்ற அனாதையாக கிடக்கிறேன். ஜீவா, நீ ஏன் இங்கு வந்த? மோகன், எனக்கு மட்டுமல்ல சுகபோகம், எனக்கு மட்டுமல்ல ராஜாங்க வாழ்வு, எனக்கு மட்டுமல்ல அரண்மனை வாசம். நீங்களே எனக்கு எல்லாம். உங்களோடு இருப்பதே எனக்கு இன்ப வாழ்வு. நீ பட்டத்துக்கு வர வேண்டியவள், முல்லை நாட்டு எதிர்கால ராணி, முல்லை நாட்டு எதிர்கால யுவராஜா. ஜீவா, என்னோடு வராதே. வைரம் போன்ற உன் மேனியில் ஒளி மங்கிவிடும். இருட்டில் வைரத்திற்கு ஒளி ஏது மோகன்? இனி முல்லை நாடே எனக்கு இருள்வனும். உங்கள் நிழலை வராதே என்று தடுக்க உங்களுக்கு என்ன உரிமை? ஆம், இந்த கொடுமையான தண்டனையை உன் உதவியால் ஒருவாறு சமாளித்துக் கொள்வேன். உன் அன்பு உபச்சாரத்தால் ஆறுதல் அடைவேன். உன் ஆசை மொழிகளால் அமைதி பெறுவேன். ஆனால் எனக்காக நீ பட வேண்டிய கஷ்டங்கள். வாருங்கள், இளைப்பாறுவதற்கு ஏதாவது இடம் பார்ப்போம். ஆனால் அவரை அடித்தது தப்பு, தப்பு, தப்பு. உண்மையாகவே இது தப்பு. ஆமா. ஹே ராஜன், எது தப்பு? நான் செய்ததியா தப்பு என்கிறீர்? கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பார்த்திபனை கொல்ல நினைத்த அந்த பரதேசி பயலை அடித்தது ஒரு காலம் தப்பாகாது. இன்று அடித்து விட்டீர்கள். நேற்று அவனை யாராவது நெருங்க முடிந்ததா? அவன் செய்த குற்றத்திற்கு தேச பிரஸ்தம் செய்து விட்டோம். அது நியாயம். இப்படி அடித்த செய்தி வேறு நாடுகளுக்கு தெரிந்தால் விலானோக சிரிப்பார்களே. சிரிப்பார்கள்? யார் சிரிப்பார்கள்? நான் மன்னனாயிருந்தால், நான் மன்னனாயிருந்தால். மகாராஜா, இளவரசி எங்கேயே போய்விட்டார்கள். போன போட்டு என்ன என்ன? இளவரசி காணவில்லை மகாராஜா. அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தோம். சரி, போய் அமைச்சரை வர சொல், சீக்கிரம் வர சொல், எல்லோரையும் வர சொல். வேண்டாம் வேண்டாம், அவர்களை விட்டு தேட ஆட்களை அனுப்ப சொல். இந்த வருஷம் காதலர்களுக்கே காலபலம் சரியில்லை போடு. ஆமா, உங்க அம்மாளாட்டம் வீட்டுக்கு ஒரு சனீஸ்வரர் இருந்தா எப்படி சரியா இருக்கும்? அத பாரு, தளபதியும் ராஜகுமாரியும் ஊரை விட்டே ஓடிட்டாங்க. சாக போன பார்த்திபனுக்கு உயிரையும் கொடுத்து மந்திரி குமாரியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தான் இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பக்கம் தானே அந்த கொள்ள கூட்டம் இருக்குதான். தேர்ச்சி பெற்ற கிண்டல், தேனொழுகும் நடையல். நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். சொல்லு. நீங்கள் என்னிடமே இருக்க வேண்டும். கல்யாணமான பிறகு உன்னுடன் இருக்காமல் உன் அப்பாவிடமா இருப்பேன். பைத்தியம். அடே, ஏன் கோபமா? என் கோமளவல்லி. என் பெயர் அமுதவல்லி. ஆடாடா, ஒரு தெரியாத பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டாய். அதோ நாடோடி கூட்டம். வா வா, அவர்களை பார்த்து வரலாம். சும்மா வா அமுதா. என் பேச்சு கேட்க மாட்டாய்? நான் மாத்திரம் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும். நீங்கள் மட்டும் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? அந்த கொள்ளையடிக்கும் கலையை மறந்து விட வேண்டும். ஓஹோ, இதற்குத்தான் இவ்வளவு பெரிய பீடிகையா? சொல்லுங்கள். அப்பா, தினம் சந்திர சூரியர் வர மறந்தாலும் நீ அந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிப்பதில் மறக்க மாட்டாய். வா வா.
இந்த குடிக்க வழிய வாங்க. ராஜாவோ ராணி இதை ஏழை எளிய எங்க மனசு குளிர இந்த குடிக்க வழிய வாங்க. ராஜாவோ ராணி இதை ஏழை எளிய எங்க மனசு குளிர இந்த குடிக்க வழிய வாங்க. அழகு ராணியே அழகு ராணியே புது மனமே தருமா மலரே இதுதான் நீயே புது மனமே தருமா மலரே இதுதான் நீயே ஒரு ஜோடி மாடமுறா ஒரு ஜோடி மாடமுறா இனி பிரியாமே கூறி வீதிலே பாடுது பாரு ஆசை கொண்டுதான் இனி பிரியாமே கூறி வீதிலே பாடுது பாரு ஆசை கொண்டுதான். ராஜாவோ ராணி இதை ஏழை எளிய எங்க மனசு குளிர இந்த குடிக்க வழிய வாங்க. ஆசை கொள்ளாதே ஐயா எந்த மேலே கோபம் கொள்வாங்க இந்த ராணி உன்மேலே கோபம் கொள்வாங்க இந்த ராணி உன்மேலே மோகம் கொள்ளாதே வேறே பெண் மேலே மோகம் கொள்ளாதே வேறே பெண் மேலே. ராஜாதி பாரி दो रोजा बोले राजादी बारी दो रोजा बोले मीसे उள்ள राजा कள்ளத்தனமே मीसे उள்ள राजा कள்ளத்தனமே கூடாது சாமி வீணே பேராதையாலே கூடாது சாமி வீணே பேராதையாலே மோசம் செய்யாதே ஆகாது தானே மோசம் செய்யாதே ஆகாது தானே. இல்லாதே என்னாலும் சொல்லேனே திரணிடாதே கண்ணான என்கிறா வாலிபம் இல்லாதே என்னாலும் சொல்லேனே திரணிடாதே கண்ணான என்கிறா வாலிபம் இல்லாதே. ஊரெல்லாம் நீயே சென்றாலும் தானே சென்றாலும் தானே அம்மா போலே அழகு அம்மா போலே அழகு எங்கே ஏனும் காணாமல் ஆகுமோ சாமி அம்மா போலே அழகு எங்கே ஏனும் காணாமல் ஆகுமோ சாமி. ஓ ராஜா என்னாலுமே இன்பமாகவே நன்றே வாழிரே ஓ ராஜா என்னாலுமே இன்பமாகவே நன்றே வாழிரே வாலிபம் இல்லாதே என்னாலும் சொல்வேனே
சீரனிடாதே கண்ணான என்கிறா வாலிபம் இல்லாதே கதகதகும் கும் 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 கதகதகும் கும் கும் கதகதகும் கும் 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 கதகதகும் கும் கும் கதகதகும் கும் கதகதகும் கும் கதகதகும் கும் கதகதகும் கும் என்னடா முழிக்கிறீங்க? நான் தான். டேய், இத பாருங்க, நம்ம தலைவன் பார்த்திபனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நம்ம கூட்டத்தை பத்தி அவ்வளவா கவலைப்பட மாட்டான். அதனால நமக்கு ஒரு புது தலைவன் தேவை இல்லையா? ஓ, அதுக்கு நான் இருக்கேன். சும்மா இருடா, சுயநலம். தலைவர் பதவிக்குன்னா தயாரா வந்துடுறான். நானே இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். யோசனை என்ன இதுக்கு? நானே தாண்டா. நம்ம குகையிலேயே ஒரு தனி அரசாங்கம் உண்டாக்கி அதுக்கு புதுசா சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தணும். அது என்னப்பா புது வழக்கம்? டேய் சண்டாளா, நீ தாண்டா எனக்கு அந்தரங்க மந்திரி. ஓ அப்படியா? அப்ப புது வழக்கமும் வேண்டியதுதான். டேய் வழக்கத்தல வாங்க, நீதான் நிதி மந்திரி. அப்படி என்ன? பணத்தை கணக்கு பண்றதுடா. அவன் புத்திசாலி. டேய், உன் புத்திக்கு நீ சமையல் கட்டு மந்திரி ஆயிருடா. அதெல்லாம் முடியாது, நான் தான் இருப்பேன்.
இல்லன்னா வம்புதான். டேய், 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 டேய். என்னடா ஆரம்பத்திலேயே புரட்சி பண்ற? நீதான்டா யுத்த மந்திரி. இப்படி இஷ்டப்பட்டவங்களுக்கு மந்திரி வேலையை கொடுத்தா போனா போறோம் வாழ்னா வர்றமே எங்களுக்கெல்லாம். ஓஹோ, நீங்க போனா போறீங்க வான்னா வரீங்களா? அப்ப நீங்க எல்லாரும் போக்குவரத்து மந்திரி ஆயிருங்க. அப்ப சரி. பார்த்திபனுடைய குகையிலே பட்டம் பதவி இல்லாம எந்த பரதேசி பயலும் இருக்கக்கூடாது. பட்டம் பதவியெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு தலைவர் பணத்தை அமைக்கிட்டு போக பாக்குறாரு. சே, சே, சே. அதெல்லாம் உங்களுக்கு நேராக செய்வேன். எங்க உங்க தலைவர் அப்பாவைக்கு என்னடா மூக்க அறுத்துட்டீங்க? ஜெய போடுங்கடா. உங்க புது தலைவர் அப்பாவைக்கு ஜெய் ஜெய் ஜெய். பார்த்திபா, என்ன தலைவரே, ஒரே சுய விளம்பரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கும் கொஞ்சம் பதவி மோகம் தட்டுச்சு. உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அதை கவனிக்கத்தானே நேரம் சரியா இருக்கும்னு. கல்யாணம் ஊரை ஏமாற்றுவதற்கு செய்த ஏற்பாடு. ஆஹா, உற்சாகம் நிரம்பிய இந்த கலையும் நமது வலையிலே வந்து விடும் விதவிதமான வனிதாமணிகளும், ஆஹா, இந்த இன்பத்தை மறந்திருப்பேனா? அப்படி சொல்லு. நம்ம நிரந்தர தலைவர் பார்த்திபருக்கு புறப்படுங்க, புறப்படுங்க. ஒரு பெரிய வியாபார கூட்டம். சாபாஷ். புறப்படுங்கள். என்னடா மந்திரி வேலை வந்ததும் தெரியல போனதும் தெரியல.